அன்புள்ள கோல்டு தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்பது மந்திரம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சண்டையே போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கதை. நடக்குமா? நடந்தது. எங்கே? நம்ம ஊரில் இல்லை, அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு 40 பேர் 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ், அந்த வில்லா. அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்டுக்கு 75 வயது, ஒய்ஃபுக்கு 70 வயது. ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. என்ன பொறாமையாக இருக்கா? ஆமாம், இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேர்த்தையும் போய் கேட்குறாங்க, மிஸ்டர் பீட்டர், மிஸ்ஸஸ் பீட்டர், உங்களுக்காக நாங்கள் ஒரு பாராட்டு விழா அமைக்க போகிறோம், நீங்கள் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தே ஹாப்பிலி அக்செப்டட். ஒரு நாள் ஈவினிங் எல்லாம் செட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய மேடை போடுறாங்க. மேடைக்கு முன்னால் அங்கே இருக்கவங்கெல்லாம் சேர் போட்டு அங்கே முன்னால் உட்காந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் சேர் போட்டு பூங்கொத்தெல்லாம் வச்சுருக்காங்க. வீடியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே இருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அவங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது ஒரு விசித்திரமாக ஆரம்பிப்பாங்க. நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இல்லாமல் அங்கே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது கட 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 கடன்னு மணி அடிப்பாங்க. அந்த மணி அடிக்கும்போது எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்புறம் ஒரு மணி அடித்து முடிஞ்சோன்னே உட்காந்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம். அது ஒரு மாதிரி சம்பிரதாயம் அந்த ஏரியாவில். அப்போது மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்குறாரு, மிஸ்டர் பீட்டர், நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி கப்பலாக இருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருக்குது, வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் இட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பீட்டர் என்ன செய்கிறாரு, மெதுவாக இந்த பக்கம் திரும்புகிறாரு. ஹனி, ஷால் ஐ டெல் த ட்ரூத் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாம் கைதட்டுறாங்க. ஏன் கைதட்டுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது வாழ்க்கையினுடைய சண்டை இல்லாததன் ரகசியம் அது. அதாவது அவர் ஒவ்வொரு வேலையும் அந்த அம்மாட்ட கேட்டு கேட்டு செய்கிறதுனால பாதி சண்டை இல்லை. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ மீதி பகுதி தேய்க்கிறதுக்காக மறுபடியும் கேட்குறாங்க. அப்போது அவரை பீட்டர் எந்திரிச்சு மெதுவாக நடந்து இந்த டாய்ஸ்க்கு வராது. போடியம் வந்த உடனே ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் கவனிங்க, எனக்கு 22 வயசு இருக்கும்போது மேரேஜ் ஆச்சு. எனக்கு மேரேஜ் ஆகும்போது என்னுடைய ஹனிக்கு வயசு 17 வயசு. நாங்கள் மேரேஜ் ஆனோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஒரு நாள் டிசைட் பண்ணோம், இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிசைட் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே அந்த செலிப்ரேஷன் மூடுக்கு வந்துட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்தா செலிப்ரேஷன், குழந்தைக்கு பேர் வச்சா செலிப்ரேஷன், குழந்தைக்கு வயிற்றால போனால் செலிப்ரேஷன், குழந்தைக்கு வாந்தி எடுத்தால் செலிப்ரேஷன், வாந்தி நின்னா செலிப்ரேஷன் அப்படின்னு செலிப்ரேஷன். இவங்களும் செலிப்ரேஷன். உடனே ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு போகலான்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் நடந்து மலைக்கிட்ட போகிறாங்க. மலை அடிவாரம் வந்த உடனே அந்த மிஸ்ஸஸ் பீட்டர் அவள் கேட்குறா, ஹனி ரொம்ப ஹைட்டாக இருக்கே மலை அப்படிங்கிறான். அதுக்கு பீட்டர் சொல்கிறார், ஆமாம் ஹனி, உனக்கு கால் வலிக்குதுன்னா சொல்லு, நான் தூக்கிட்டு போகிறேங்கிறார். ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு ஆள் 2 குதிரையை ஓட்டிகிட்டு கீழே வரான். அந்த மட்டை குதிரைன்னு சொல்லுவாங்க, பாரம் சுமக்கிறதுக்குன்னே இருக்கும். இவங்க 2 பேர்ட்டு வந்தோன்னா அவன் கேட்குறான், சீம்ஸ் டு பி நியூலி வெட்டட் அப்படின்னு கேட்குறான். எஸ் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே, இந்தாங்க உங்களுக்கு ஒரு குதிரை, உங்களுக்கு ஒரு குதிரை. இந்த குதிரையை நான் எப்படி பழக்கியிருக்கேன்னா மேலே வரைக்கும் போய் கீழே கூட்டிகிட்டு வந்துவிடும். நான் அது வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்படி ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் ஏறுறாங்க. அந்த குதிரை மெதுவாக மேலே ஏறுது. ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஏறினோடனே மிஸ்ஸஸ் பீட்டரோட குதிரை பொத்துன்னு கீழே விழுந்துருது. உடனே மிஸ்ஸஸ் பீட்டர் கீழே விழுந்துடுறாங்க. உடனே எந்திரிச்சு அந்த அம்மா குதிரைகிட்ட போய் கை தட்டுறாங்க.
டோன்ட் வரி, ரிலாக்ஸ், ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை எழுந்திரிச்சினோடனே திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்படியே கொந்தரம் போனோன்னு மறுபடியும் அந்த குதிரை கீழே விழுந்துடுது. விழுந்தால் நம்ம நல்லா உருண்டுருது. எழுந்திரிச்சு மறுபடியும் வந்தோன்னா அந்த குதிரை எழுப்பி டோன்ட் வரி, ஐ ஆம் ஆல் ரைட், ஆர் யூ ஆல் ரைட் அப்படி குதிரைகிட்ட கேட்டு திஸ் இஸ் செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் கொந்தரம் போனோன்னா நல்லா கீழே விழுந்துருது குதிரை. விழுந்தோடனே நம்ம டப்புன்னு பையிலேருந்து துப்பாக்கி எடுத்து டுப்புன்னு 3 தடவை சுட்டுருது. அந்த குதிரை செத்து போயிடுது. பீட்டர் அங்கேருந்து ஒடியாரார், பாவம் ஒடியாரார். ஹனி, என்ன காரியம் பண்ண நீ இப்போ இந்த கீழே இருக்கவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? நீ பண்ணுறது ரொம்ப ஃபூலிஷ்னஸ், ஐடியாட்டிக், கூஸ் அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கும்போது அப்போ மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்கிறாங்க திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்கிறாரு மேடையில். அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் டைம் வரலைங்க, தேர்ட் டைம் வரல, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சிரித்தார். எல்லாரும் ஒரே சிரிக்கிறாங்க. ஏன் பீட்டர் ஹாப்பியாக இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சது அவங்களுக்கு. தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணல, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.